சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் டாடா ஸ்டீல் செஸ் 2025 சுற்று 5லிருந்து ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆட்டத்தில் வந்து குகேஷ் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, வின்சென்ட் கெய்மர் வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. கேம் வந்து D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு அண்ட் வின்சென்ட் கெய்மர் வந்து பார்த்திங்கன்னா நைட் F6 ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ C4 E6 நிம்சோ இண்டியனோட ஒரு இன்வைட்டிங்க. அதே போல் நைட் C3 ஆனதுக்கப்புறம் அவர் வந்து நிம்சோ இண்டியனையே இங்கே வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் E3. ஸோ இந்த வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனான ஒரு வேரியேஷன். இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் டேட்டாபேஸில் பார்க்கும்போது E3 தான் ரொம்ப ரொம்ப காமனான வேரியேஷன் சொல்லுவாங்க. இதை வந்து ரூபின்ஸ்டைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேன்சல் பண்ணிடுறாங்க பிளாக்கு. ஸோ நிம்சோ இண்டியனோட ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அக்ஸலரேட்டட் டெவலப்மெண்ட் கிடைக்கும். அதுதான் வந்து இங்கே வின்சென்ட் கெய்மர் ட்ரை பண்ணுறாரு. பிஷப் டு D2. பிஷப் டு D2க்கு பதில் பிஷப் D3 விளையாடலாம். பட் பிஷப் D2 D5. ஸோ சென்டரை வந்து உடைக்கிறக்கூடிய ஒரு முயற்சி. நைட் F3 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் பி D7. ஸோ நைட் பி D7க்கு அப்புறம் குயின் C2 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் C6. C6க்கு அப்புறம் பிஷப் E2 டெவலப் பண்ணுறாரு. ஸோ இந்த பொசிஷன்லாம் கிட்டத்தட்ட மாஸ்டர்ஸ் டேட்டாபேஸில் கேம் அதிகமாக இல்லை, 2 கேம் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நியூ கேம் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ பான் டு B6. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூ கேம். இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முடிவு வந்து பார்த்திங்கனாக்கா D takes C4 பிளாக்கோட பர்ஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது இது வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இது நீங்கள் வந்து ஸ்லாவ், செமி ஸ்லாவ் இந்த மாதிரியான ஓப்பனிங்ஸ் நீங்கள் ஆடும்போது இந்த D takes C4 பற்றி நிறையா நீங்கள் அசஸ் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா, நீங்கள் திரும்பவும் அந்த பிஷப்பை வந்து மூவ் பண்ண வைக்கிறீங்க. மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் கெயின் பண்ண முடியும் குயின் சைடில். பிஷப் D3 வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிஷப் B7 வந்து டெவலப் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் A6 கூட சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஒரு டெம்போ வேஸ்ட், பட் இருந்தாலும் A6 வந்து விளையாட முடியும். கிக் பண்ணும்போது நீங்கள் பிஷப்பை ட்ரேட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் பிஷப் E7 போட்டுட்டு அல்லது D6 போட்டுட்டு C5 வந்து பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக வந்து இந்த டயகனல் வந்து ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட இந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிம்சோ இண்டியனோட ஓப்பனிங்காக இருந்தாலும் கூட இது வந்து நம்ம அந்த ஸ்லாவில் அல்லது செமி ஸ்லாவில் இருக்கக்கூடிய அந்த B5 பிரேக் வந்து நம்ம இங்கே பண்ண முடியும், எஸ்பெஷலி செமி ஸ்லாவ். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் A5. ஸோ குயின் சைடில் நிறைய ஸ்பேஸ் வந்து இங்கே கெயின் பண்ணுறது உங்களால் பார்க்க முடியும். A3 வச்ச உடனே இங்கே பிஷப்பை வந்து கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் அவர் நைட்டு E4 போட்டு திரும்பவும் பிஷப் பேர் எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து ஏன்னா ஓப்பனிங்கில் பிஷப் பேர் கொடுத்துட்டா நீ அவ்வளோ ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் இங்கே பிஷப்பை ப்ரிசர்வ் பண்ணுறாரு. பிஷப் A6 வந்து இந்த பானுக்கு வந்து ஒரு அட்டாக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டு D3, H6, அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் E4, அதுக்கப்புறம் D டெக்ஸ் E4. ஸோ இங்கே பான் ஸ்ட்ரக்சரை வந்து டேமேஜ் பண்ணி விட்டுருக்கிறாரு. ஸோ நைட் D2 போட்டு அந்த பானை வின் பண்ண பார்க்குறாரு. அதனால் F5 மூலயமா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. உடனே அந்த F3 இந்த இடத்துல எப்படி விளையாட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே E6 பான் இருக்கிறதுனால நம்ம தாராளமாக விளையாடலாம். ஏன்னா நம்மளோட E3 பான் பேக்வேர்ட் பானாக இருந்தாலும் கூட அவரால் வந்து ஈஸியாக டார்கெட் பண்ண முடியாது. அதனால தான் வந்து இமீடியட்டாக F3 வந்து விளையாடுறாரு. ஸோ நைட் டெக்ஸ் F3க்கு அப்புறம் பான் C5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் D1 சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. ரூக்கை சென்ட்ரல் ஃபைலுக்கு கொண்டு வராரு. C into D4க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து நைட் into D4ம் விளையாடலாம். பட் ரூக் into D4 ஜஸ்ட் நைட்டை வந்து பின்னில் போடுறாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டார்க் ஸ்கொயர்ஸ் எல்லாம் வந்து இந்த பிஷப் மூலயமா வந்து G3ல கண்ட்ரோல் பண்ணிட்டு அடுத்த ரூக்கையும் கேமுக்குள்ள இன்வால்வ் பண்ணி டபுள் பண்ண போகிறாரு. ஸோ குயின் E8 பிரேக் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த E5 த்ரஸ்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாரு. ப்ளஸ் கிங் சைடில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இங்கே ஏற்படுத்துகிறாரு குயின் மூலயமா. ஸோ பிஷப் G3 அந்த த்ரஸ்ட்டுக்கு ஒரு சப்போர்ட், ப்ளஸ் பிஷப் D6 ரூக் D6 ஆன ஐடியாஸ்லாம் நம்மளால் வந்து இனிமேல் பண்ண முடியும். பட் E5 வச்ச உடனே ரூக் D6 வந்து ஆடிடுறாரு. ரூக் டு C8, அதுக்கப்புறம் ரூக் F D1. ஸோ இந்த பொசிஷனில் ரூக் F D1 விளையானதுக்கப்புறம் பான் டு F4 ஆடுறாரு. இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் E into F4 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் E into F4. ஸோ கோயிங் பேக் இந்த பொசிஷனில் ஒரே ஒரு வேரியேஷன் மட்டும் நம்ம இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். என்னென்னா, இந்த இடத்துல ரூக்கை வச்சு இங்கே C4 பானை அட்டாக் பண்ணுறதை பார்க்க முடியும். பிஷப்போட சப்போர்ட்டுமே இருக்குது. ஆனால் அதை கண்டுக்காமல் வந்து குகேஷ் வந்து ரூக் F D1 விளையாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சப்போஸ் இந்த இடத்துல பிளாக் வந்து ரூக் into C4 விளையாடினாங்கன்னா குயின் டு D2 வந்து பண்ண முடியும். இதில் என்ன பிரச்சனைனா, உங்களுடைய நைட் அட்டாக்ல இருக்குது, ப்ளஸ் B6ம் அட்டாக்ல இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிஷப் மூலயமா C8ல் இருக்கக்கூடிய C8 போயிட்டு பிஷப் மூலயமா நைட்டை பாதுகாப்பு கொடுத்தோம் அப்படின்னா, தென் குயின் டு D5 செக்கு. இப்போ உங்களோட ரூக் அட்டாக்ல இருக்குது. அப்போ நீங்கள் வந்து குயினால் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்த போது நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இந்த டாக்டிஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏன்னா உங்களால் வெட்ட முடியாது. இப்போ உங்களுக்கு பான் வந்து பார்த்திங்கன்னா அது கிடச்சிரும். ஸோ கொடுத்த பானை நம்ம எடுத்துருவோம். பட் மச் பெட்டர் பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
இந்த காரணத்தால தான் ரூக் இன்ட்டு C4 வந்து அவர் கன்சிடர் பண்ணல. அதுக்கு பதில் F4, F4க்கு அப்புறம் இன்ட் F4, அதுக்கப்புறம் பிஷப் F2. ஸோ பிஷப் F2 வந்து பார்த்திங்கன்னா அந்த டான் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய B6 பானை வந்து டார்கெட் பண்ணுது. இங்கே C4 பானுமே அட்டாக்ல இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன செய்கிறாரு, ரூக் F7 போட்டு இந்த D7 வந்து ப்ரெஷர் இருக்குது ஆல்ரெடி. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறது, டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா பிஷப் வந்ததுக்கப்புறம் அந்த த்ரெட் வந்து ரினியூவல் ஆயிருக்கு. ஸோ ரூக்கை வந்து ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து D4க்கு கொண்டு போயிட்டு அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு, ப்ளஸ் F4லையும் ப்ரெஷர் பண்ணுறாரு. பிஷப் B7 வந்ததுக்கப்புறம் பேட்டரி. ஸோ அலக்கைன் கன் வந்து இங்கே ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தியரட்டிக்கல் ஐடியா வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஓப்பன் ஃபைலை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப அவசியம். கண்ட்ரோல் பண்ணால் உங்களுக்கு வின்னிங் அட்வான்டேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூக்கு வந்து 2 ரூக்கு ப்ளஸ் குயினை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரிபிள் பீசஸ் வந்து அலக்கைன் கன் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஏதாவது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதன் மூலியமாக தான் வின் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு காரணம். ஸோ அதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அலக்கைன் கன்னோ இல்லை வந்து டபுள் பண்ணுறது எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பிஷப் C6 போயிட்டு நைட்டுக்கு திரும்பவும் பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பான் டு B4, A இன்ட்டு B4, அதுக்கப்புறம் குயின் டு E7. ஸோ குயினை ரூக்கை மூவ் பண்ணிங்கன்னா இங்கே பி பான் வந்து ஃபால் ஆகுன்றது தான் ஐடியா. ஸோ குயின் டு D3 போகிறாரு. குயின் டு D3 போயிட்டு C4க்கு எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட்டும் கொடுக்குறாரு. நைட் F6 வந்ததுக்கப்புறம் இங்கே ரூக் டெக்ஸ் F4 விளையாடுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து மெயின் த்ரெட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கிங் H8 விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னால் தென் நம்மளும் வந்து ஒரு வெயிட்டிங் மூவ் விளையாடலாம், அல்லது பிஷப் H4 மாதிரியான மூவ்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் அவர் நைட்டு F6ல் வச்சுட்டு ஒரு ஆக்டிவான பிளே ஸ்வீக் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பானை வந்து கொடுக்குறாரு. இந்த இடத்துல தான் வந்து வின்சென்ட் கெய்மர் வந்து கேல்குலேஷன் தப்பு பண்ணுறாரு. என்னென்னா ஒரு பிஷப் E4 கேல்குலேட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல வந்து பெஸ்ட் மூவ் வந்து நைட் டு E8. இப்போது ஒரு பானை கொடுத்துருக்காரு, அந்த பானை எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு லைன், இந்த லைன் மட்டும்தான். இங்கே வேரியேஷன் எப்படி போகும் அப்படின்னா, ரூக் இன்ட்டு F7, குயின் இன்ட்டு D6, குயின் F5 த்ரெட்னிங் த ரூக். ஸோ பிஷப் இன்ட்டு F3 விளையாடலாம், ஒரு இன்பிட்வீன் மூவ் மாதிரி. ஏன்னா நீங்கள் குயின் இன்ட்டு C8 ஆடும்போது நம்ம வந்து கிங் இன்ட்டு F7 வந்து விளையாட முடியும். ஸோ G இன்ட்டு F3 ஆடினீங்கன்னா தென் ரூக் டெக்ஸ் C4. ஸோ கேம் இஸ் ஈக்குவல். ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் ப்ரெஷரில் வந்து மிஸ் பண்ணுறாரு. 41 செகண்ட்ஸ் தான் இருக்குது வின்சென்ட் கெய்மரோட கிளாக்கில். ஸோ ஃபஸ்ட்டு டைம் கண்ட்ரோலை வந்து ரீச் பண்ண போகிறாரு, ஆர் எக்ஸாஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ பிஷப் E4 ஆனதுக்கப்புறம் குயினை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி B6 ப்ரெஷர் பண்ணுறாரு. அந்த பான் ஃபால் ஆச்சு அப்படின்னா மொத்த கேமுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் போன மாதிரி தான், ஏற்கனவே ஒரு பான் டவுன். ஸோ பிஷப் F3 ஆடுறாரு, ரூக் இன்ட்டு F3, குயின் E2. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து குயின் E4ல் கூட அவர் ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம், கொஞ்சம் ஆக்டிவான ஒரு பிளே ஸ்வீக் பண்ணியிருக்கலாம். பட் அவர் என்ன பார்த்தீங்கன்னா குயின் E2 வந்து விளையாடுறாரு. பட் இங்கே வந்து ரூக் ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் அவர் குயின் ட்ரேட் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு இங்கே குகேஷும். ஸோ குயின் ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு D3, அதுக்கப்புறம் ரூக் C8 போட்டு பான் அட்டாக் பண்ணால் ரூக் D4 வச்சு அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்றாரு. இப்போ என்ன நமக்கு வந்து பெண்டிங் இருக்குது, மிச்சம் இருக்குதுன்னு பார்க்கும்போது, ஒரு பான் வந்து குகேஷ் வந்து அப்பில் இருக்கிறாரு, ப்ளஸ் பிஷப் வந்து வச்சிருக்காரு ஓப்பன் பொசிஷன் அப்படிங்கிறதுனால அவர் சொன்னது இன்டர்வியூவில் அதுதான். ஸோ கண்டிப்பாக வந்து இது வின்னிங் பொசிஷன் தான். ஸோ கிங் F7. பட் வந்து டைம் வந்து என்ன சொல்கிறது, டைம் அண்ட் டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்மோஸ்ட் 38 மூவ் வந்து வந்தாச்சு. கிங் F1, ரூக் A8, கிங் E2, ரூக் A4, ரூக் A4க்கு அப்புறம் பிஷப் டு E1, அதுக்கப்புறம் கிங் E6, கிங் E6க்கு அப்புறம் பிஷப் டு D2. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான டைம் கண்ட்ரோல் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணியதுக்கப்புறம் டைம் வந்து நிறையா இருக்குது. இப்போது இந்த கேம் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஐடியா நீங்கள் சிம்பிளாக யோசனை பண்ணியிருப்பீங்க. இந்த பானை வச்சு மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணி ஒரு பாஸ் பானை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த பீஸஸோட ஹெல்ப் தேவைப்படுது. அதே நேரத்தில் நம்ம வந்து இந்த ரூக் வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி இந்த பானை கலெக்ட் பண்ண விடக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய பான்ஸும் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு கேமை வந்து ப்ரொசீட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ எப்படி வந்து பண்ணுறாருன்றதை பாருங்கள். கிங் D3, நைட் G4. அதாவது நிறையா இல்லை, ஒரு ஃபேமஸான கோட் இருக்குது. நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அதாவது ஜெயித்த கேமை ஜெயிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வின்னிங் பொசிஷனை சொல்கிறாங்க. ஸோ வின்னிங் பொசிஷனில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது எவ்வளோ டஃப்பாக இருக்குன்றதை பாருங்கள். கிங் C3, நைட் F6, கிங் B3. ஸோ பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிங் வாக் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த கேமில் இந்த கிங் வாக் தான் ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் நமக்கு. ஸோ கிங்கை வந்து அழகாக கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காரு குயின் சைடில். இங்கே வந்து செகண்ட் ரேங்க் ரூக்கை வந்து வர வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த பானை அட்டாக் பண்ணாலும் அவரால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ஈஸியாக வந்து கார்ட் பண்ணிப்பார். கிங் C2, ரூக் F1 போகிறாரு. ஸோ ரூக்கை D2வில் வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நைட் E8, கிங் B3, G6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டு D4. என்னடா அது, இந்த இடத்துல வந்து நம்ம கிங்கை நம்ம ஃபர்தராக உள்ளே கொண்டு போகலாமே அப்படின்னு சொல்லி நம்ம அவசரப்பட்டோம் அப்படின்னா நைட் டு D6. சப்போஸ் C5 விளையாடினீங்க அப்படின்னா B இன்ட்டு C5, B இன்ட்டு C5 அண்ட் தென் நைட் டு E4 இருக்குது.
நீங்கள் பின் பண்ணாலும் கிங் D5க்கு அப்புறம் அந்த சி பான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிடுறத உங்களால் தடுக்கவே முடியாது. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணுறதா நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்க்கில் மாட்டிப்பீங்க. அந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல வந்து பீஸ் ப்ரெஷர் பண்ணுறாரு. பிஷப் டு D4, ருக் B1 செக், கிங் A4. இப்போ இவர் வந்து செக் கொடுக்கும்போது அழகாக வந்து இன்ஃபில்ட்ரேஷனை கேரி அவுட் பண்ணுறாரு. இப்போது ருக் C1 அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் B6. இந்த பானுக்கு அந்த பான் ஓகே, நான் வந்து பி பானை வந்து பாஸ் பண்ண மாற்றிக்கிறேன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி அவரும் கேப்சர் பண்ணிடுறாரு. கிங் B5 ஒரு வேல்யூபிளான டெம்போ வந்து இங்கே கெயின் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ரூக்கு ட்ரா பண்ணதுக்கப்புறம் பிஷப் C5 பானுக்கு ஒரு ஆங்கரிங் போட்டாச்சு. ஸோ நைட் F6, ரூக் D6 செக், கிங் F5 அண்ட் தென் கிங் C6 பேவிங் த வே ஃபார் த பான். ஸோ பானுக்கு வழி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நைட் டு G4 கொண்டு வராரு. அந்த பானை அவர் ஆக்சுவலாக கண்டுக்கல. அதுக்கு பதில் ரூக் டு D2 வந்து போகிறாரு. என்னென்னா இந்த பொசிஷனில் இந்த இடத்துல இந்த பானை வந்து வெட்டினீங்கன்னு சொன்னாக்கா, சப்போஸ் இந்த பானை வெட்டினீங்கன்னு சொன்னால் எப்படி கேம் வந்து கண்டினியூ ஆகிருக்கும் அப்படின்னா டிஸ்கவரி ஒர்க் ஆகாது. ஏன்னா நைட்டு திரும்ப அங்கேயே கேப்சர் பண்ணிடணும். ரூக் F2 செக் மூலயமா கேமை கண்டினியூ பண்ணலாம். அதர்வைஸ் ரொம்ப சிம்பிளான மூவ் வந்து பான் டு B5. இதை தடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களால் தடுக்க முடியாது. இந்த இடத்துல ரூக் B2 பிளண்டரு. அதுக்கு பதில் நீங்கள் ரூக் D5 செக் கொடுத்து கிங்கை வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி 5th ரேங்க்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பானை வந்து புஷ் பண்ணலாம். ஸோ இந்த பானை புஷ் பண்ணதுக்கப்புறம் கேம் வந்து பாஸ் பானை வந்து தடுக்க முடியாது. ஸோ கிங் E6 போனதுக்கப்புறம் ரூக் D6 செக்கு, கிங் F5 அண்ட் தென் பான் டு B5. பான் B5க்கு அப்புறம் நைட் E5 வந்து செக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கிங் டு D5, நைட் டு D3. நைட் டு D3க்கு அப்புறம் பாதுகாப்பு கொடுத்துட்றாரு பிஷப்க்கு. அதுக்கப்புறம் செக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கம்ப்ளீட்டாக கிங் வந்து குயினிங் ஸ்கொயர் வரைக்கும் சப்போர்ட்டிவாக போயாச்சு. நைட் டு D5 செக் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் ஃபர்தராக வந்து புஷ் பண்ணுறாரு. இங்கே ஒரு சின்ன டாக்டிக்கல் ஐடியா செட்டப் பண்ணுறாரு. இதில் B6 விளையாண்டிங்கன்னா கேம் போயிடும், ட்ரா ஆகிடும். ஸோ கிங் D7 அந்த டிஸ்கவரிலேருந்து வெளில போக பார்க்குறாரு. பிஷப் D6, ரூக் டேக்ஸ் G2, ரூக் C5, அதுக்கப்புறம் கிங் E4, கிங் E6, ரூக் D2, பான் டு H4, நைட் B6, ரூக் C6, நைட் அட்டாக் பண்ண நைட் D5 வராரு. பான் டு B6, பான் டு B6க்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து நைட் இன்ட்டு B6 விளையாடுறாங்க. ஏன்னா வேறு வழியே கிடையாது. சப்போஸ் ரூக் B2 போட்டு நம்ம பானை தடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா ரூக் C4 செக் இருக்குது. இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா கிங் F3 அண்ட் தென் கிங் டேக்ஸ் D5 உங்கள் நைட் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ இதே தான் கிட்டத்தட்ட அவர் பண்ணுவார். நைட் இன்ட்டு B6, அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு B6, கிங் F3 அண்ட் தென் பிஷப் E7 விளையாடுறதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு வின்சென்ட் கெய்மர். மூவ் நம்பர் 72. ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அழகாக வந்து இந்த பிஷப்பை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது ஒரு ஆங்கரிங் செட்டப்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே பண்ண முடியாது உங்களால். அண்ட் தென் நம்ம கிங்கையும் ரூக்கையும் யூஸ் பண்ணி இந்த வீக் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பானை வந்து நம்ம புஷ் பண்ணி கேமை வின் பண்ண முடியும். ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த பொசிஷனில் வின்சென்ட் கெய்மர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம குயிக்காக வந்து ரிசல்ட்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ ரிசல்ட்ஸ் பேஜில் ஓகே, ஸோ இதுதான் வந்து ரிசல்ட்ஸ் பேஜ். ஸோ ஆக்சுவலாக நொதிர்பேக் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கேம், அதாவது நேற்றுக்கு விளையாடின கேம் வந்து 1 ஃபாரஸ்ட்டோட வின் பண்ணதுனால ப்ரக்கை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டார். அவர் 4 பாயிண்ட்ஸில் இருக்கார். ப்ரக்கும் 4 பாயிண்ட்ஸ் ட்ரா அவர். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குகேஷ், விளாடிமிர் ஃபெதசேவ் 2 பேரும் 3.5. ஃபெதசேவ் வந்து கருவானோவை பீட் பண்ணியிருக்காரு. வெண்டாலா ஹரிகிருஷ்ணா 3 பாயிண்ட்ஸ், ஃபேபி, அடுத்து வேஇ, வின்சென்ட் கெய்மர், அலெக்சி ஷரானா இவங்க எல்லாரும் 2.5ல் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அனிஷ் கிரி, யோர்டான் 1 ஃபாரஸ்ட், மேக்ஸ் வார்மர்டாம், அர்ஜுன் எரிகேசி, லியோன் லூக் மெண்டோன்கா. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறாங்க. ஸோ இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 13 சுற்றில் 5 சுற்றுகள் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மீதி இருக்கக்கூடிய சுற்றுகளில் என்ன நடக்குது அப்படிங்கிறத டெய்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.